டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலச்சிக்கல் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஏன்னா நம்மளுடைய வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமா கேள்வி கேட்கறது எதை பத்தின்னு கேட்டீங்கன்னா, இந்த மலச்சிக்கல் பத்தி தான். அப்போ நம்மளதுல பாதி பேர் இந்த பிரச்சனையில தான் இருக்காங்க. ஆக்சுவலா இது ஒரு பிரச்சனையாவே நம்ம பார்க்கறதே கிடையாது. ஈவன் இதை நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம பேசிக்கிறதுக்கு கூட நம்ம ரொம்ப சங்கடம் படுறோம். ஆக்சுவலா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு குழந்தைகிட்ட இன்னைக்கு நீ உன்னுடைய வயிறை சுத்தம் பண்ணியா, மோஷன் கரெக்டா போனியா, எப்படி போன அப்படின்றத ஆஸ் எ பேரண்ட்ஸா நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம ஹெல்த்துக்கும் நம்ம வந்து இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ரெயினே இல்லாம ஃப்ரீயா நமக்கு வந்து பவல் வந்து கிளென்ஸ் ஆகுது, இல்ல இதுக்கு சிரமப்படுறோம், இதனால பல விஷயங்கள் நம்ம பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா, இது எப்படி இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பா நம்ம இதை பார்த்தே ஆகணும். ஏன்னா நோயின் தாயே வந்து மலச்சிக்கல் சொல்லுவாங்க. இந்த ஒரு நோய் வந்துட்டாலே பல நோய்களை கொண்டு வந்துடும். ஏன்னா நோயின் தாயே இருக்குல்ல. இது ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா ஒரு கேஸ் வந்திருந்தாங்க. ரெண்டு பேருமே ட்வின்ஸு. அவனுடைய பிரச்சனையே அவங்க அப்பா சொல்லும் போது, கம்ப்ளைண்ட் சொல்லும் போது, வெயிட்டை குறைக்கணும், ஆனா அதை விட அவன் பாத்ரூம் போனான்னா வெளியிலயே வரமாட்டான், மணிக்கணக்குல உள்ளே இருக்கான், என்னடானா சொல்லவும் மாட்டான். ஸோ எங்களுக்கு பயமா இருக்கு, இது கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இருக்கிற பசங்க அதுதான் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்ம யோசிக்கிறோம். ஆனா இது எப்படியெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணும்? இப்ப நமக்கு மலச்சிக்கல் வந்தா அது எப்படியெல்லாம் நோயா பிரதிபலிக்கும்? ஃபர்ஸ்ட் சருமத்தை பாதிப்பு ஏற்படுத்தும். உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னாலே ஒருத்தருடைய முகத்தை பார்த்தே நம்மளால சொல்ல முடியும், இவங்களுக்கு கழிவு, அதுவும் குறிப்பா நம்மளுடைய குடல்ல அது சீரா சரியாகல, வெளியே வரல. என்னது, முகம் ஃபுல்லா அப்படியே ரேஷஸா இருக்கும். இப்போ இந்த வேர்க்குரெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு எப்படி பொறி பொறியா இருக்கும், அந்த மாதிரி முகத்துல எல்லாம் அந்த சின்ன சின்ன சின்னதா பொறி 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 பொறியா இருக்கும். இது என்னன்னா நம்ம குடலுடைய ஆரோக்கியத்தை நம்ம முகத்திலேயே நமக்கு தெரியும். அதுதான் எங்களுதுல வந்து ஃபேஷியல் டயக்னோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பேஷண்ட்டை நேர்ல பார்த்தே நம்ம அவங்களுடைய பிரச்சனையை வந்து சொல்ல முடியும். ஸோ அதுல அந்த சர்மம்ன்றது முகத்துல மட்டும் இல்லை, இது நாளடைவுல நம்ம வந்து இதை சரிப்படுத்தலைன்னா சோரியாசிஸ், எக்ஸிமா, இன்னும் பல சரும பிரச்சனைகள் ஏற்பட்டு அப்படி அங்கங்க அடையா நமக்கு அந்த ஸ்கின் லீஷன்ஸ் வர்றதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியேஷனே. அதே மாதிரி உங்களுடைய வயிறு சுத்தமாகலன்னு வைங்க, அடிக்கடிக்கு தலைவலிக்கும். தலைவலிக்குதுன்னா இது வெறும் டென்ஷன் ஹெட்டேக் மட்டும் இல்லைங்க, நீங்க அதிகமா கான்ஸ்டிபேட்டடா இருக்கீங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, அதை நாங்க கேட்போம், உங்களுக்கு பவல் மூமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அவன் சொல்லும் போது, அதெல்லாம் அதை பத்தி பேசாத, ஓகே அப்படின்னுவாங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நமக்கு அந்த ஹார்ட்னஸ் இருக்கக்கூடாது, ட்ரையா இருக்கக்கூடாது, அப்படி அது புழுக்க மாதிரி அது வரவும் கூடாது. அதே நேரத்துல கேஸியா இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப இலகி லூஸாவும் இருக்கக்கூடாது. ஸோ அது ஒரு ஸ்ட்ரெயினே இல்லாம நமக்கு மலம் கழிக்கணும் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கோம்னு அர்த்தங்க. நம்மளுடைய எல்லா சிஸ்டமும் ஓரளவுக்கு பெட்டரா ஒர்க் ஆகுது அப்படின்றத எப்படி பசிச்சா நம்ம ஹெல்தியா இருக்கோமோ, அதே மாதிரி நமக்கு குடலுடைய சுத்தமும் சரியா இருக்கு அப்படின்னா நம்ம இதுல ஒரு 50% ஆகுது நம்ம ஹெல்தியா இருக்கும். ஏன்னா இப்ப இந்த மலம் உள்ளேயே தங்கிடுச்சுன்னா அடுத்தது புழுக்கள் அதிகமா சேரும். இது என்ன பண்ணும், நமக்கு நம்ம சாப்பிட்ற நியூட்ரிஷன் எல்லாமே அந்த பாரசைட்ஸ் எடுத்துக்கும். ஸோ அப்போ சீக்கிரமா ரத்த சோகை ஏற்படுறது, பீரியட்ஸ் ப்ராப்ளம் வர்றது, அடிக்கடிக்கு வயிறு வலி வர்றது. ஸோ நான் வந்து போன வீடியோலயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மிசென்ட்ரிக் அடினைட்டிஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஓல்டு ஃபீக்கல் மேட்டர் இருக்கு அப்படின்னாலே நமக்கு அந்த வயிறு பகுதியில் இன்ஃப்ளமேஷன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு ஜாஸ்தி. இதுவே நம்மளுடைய கட்டுடைய ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணும், இது எல்லாமே குட் பாக்டீரியாஸை அழிச்சு நமக்கு வந்து இந்த பேட் பாக்டீரியாஸோடைய லெவல்ல அதிகமாக்கி கொடுத்துரும். அதனால அஜீரண தொந்தரவு, என்ன சாப்பிட்டாலும் நமக்கு பிளாட்டிங் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ ஏப்பம் அதிகமா வந்துட்டே இருக்கு. சாப்பிட்றது என்னமோ கொஞ்சம் தான், இவ்வளோண்டு சாதம் சாப்பிட்டா கூட வயிறு உடனே புஷ்ஷுன்னு வந்துடும். ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னா நம்ம குடல் ஆரோக்கியமா இல்லை, மலச்சிக்கல் இருக்கு. அதை எப்படி நம்ம ஒரே நாள்ல சரி பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சிகிச்சை முறையில கோலான் ஹைட்ரோதெரப்பி அப்படின்றது இருக்கு. இந்த பெருங்குடல்
நீர் சிகிச்சை இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருக்குமே கொடுப்போமா அப்படின்னா அது ஒவ்வொருத்தருடைய கண்டிஷனை பொறுத்து. அவங்களுக்கு ரொம்ப க்ரானிக்கா இருக்கு, அந்த ஃபுல் இன்டெஸ்டைன்ஸ்லயும் வந்து அவங்களுக்கு அடைப்பெல்லாம் இருக்கு அப்படின்னும் போது நம்ம தரலாம். அதே நேரத்துல நம்ம ஒவ்வொருடைய பேஷண்ட்ஸோடைய கண்டிஷன்ஸை பார்த்து நம்ம இதை வந்து கொடுப்போம். ஸோ அதே மாதிரி கட்ல பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்னும் போது நம்ம இதை கொடுப்போம். ஸோ இதை பண்ணும்போது நம்மளுக்கு பெருங்குடல் வரைக்கும் இதை சுத்தம் செய்யறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இதை இன்னொரு முறையில ஈஸியா நம்மளே செல்ஃபா எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லகு சங்க பிரக்ஷலனா அப்படின்னு சொல்லி யோகால ஒரு கிரியம் இருக்கு. இந்த கிளென்சிங் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 கிளாஸ் வெந்நீர், ஒரு வெதுவெதுப்பான இது, ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒரு ஸ்பூன் உப்பு, கல் உப்பு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க. இது காலையில வெறும் வயிற்றுல நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாத்ரூம் பக்கத்துலேயே நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த அர்ஜென்சி வரும்போது நம்ம போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஈவன் நம்ம பித்தப்பை கல் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 2 விதம். ஒன்று, அவனுக்கு சிவியராக கான்ஸ்டிபேட்டடாக இருப்பான். இன்னொன்று, அவனுக்கு வந்து மோஷன் போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த கான்ஸ்டிபேட்டடாக இருக்கிறவங்களுக்கு தான் நமக்கு அந்த கல்லை வெளியே கொண்டு வரதே ஒரு பெரிய டஃப்பான விஷயமாவே இருக்கும். ஸோ அப்போ இந்த லகுவை கொடுத்து தான் அவங்களுடைய பவல்லையே நாங்கள் ரெகுலேட் பண்ணுவோம். ஸோ இது எப்படி பண்ணுவோம், அவனுக்கு ஒரு 5 ஆசனம் வந்து செய்ய சொல்லுவோம். ஒரு கிளாஸ் தண்ணியை அவன் வந்து மலாசனம் சொல்லுவாங்க. நம்ம மோஷன் போகும்போது குத்த வச்சு உட்காடுறோம்ல, அந்த மாதிரி மலாசனத்துல உட்காந்து அந்த தண்ணியை நல்லா சிப் பண்ணி கடன்னு நம்ம குடிக்கணும். அதை குடிச்சதுக்கு அப்புறமா 5 ஆசனத்தை நம்ம ஒண்ணுக்கு அப்புறம் ஒன்னா நம்ம அதை கொஞ்சம் டைனமிக்கா அதை நம்ம பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம வயிறுல ஒரு மாற்றம் ஏற்பட்டு உடனே அது நம்மள கிளென்ஸ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3 டம்ளர் நம்ம குடிச்சிட்டு இந்த ஆசனத்தை நம்ம பண்ணலாம். திருப்பி அது பாத்ரூம் வந்துச்சுன்னா நம்ம போயிட்டு வரலாம். திருப்பி அதே மாதிரி 3 டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு இந்த ஆசனத்தை நம்ம பண்ணும்போது இது நம்மளுக்கு கம்ப்ளீட்டா, அதாவது நம்மளுடைய வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் எங்கெல்லாம் கழிவு இருக்கோ அதை இயற்கையாவே அதை வெளியேற்றுறதுக்கான ஒரு பெஸ்ட் நேச்சுரல் ரெமெடின்னே சொல்லலாம். மலச்சிக்கல் இருக்கிறவங்க இதை மருத்துவர் மேல் பார்வையில் இதை ரெகுலரா எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு நல்லா கிளியர் ஆகும். என்னென்ன ஆசனம் நம்ம பண்ணலாம்? தாடாசனம், திரியக்க தாடாசனம், திரியக்க புஜங்காசனம், உதரகர்ஷனாசனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜானு சிரசாசனம். ஸோ இந்த 5 ஆசனத்தை நம்ம பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த நமக்கு ஒரு ரிஃப்ளெக்ஸ் வந்து அதை நம்ம கிளென்ஸ் பண்ணுவோம். இப்போ சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி சர்ம பிரச்சனை ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், அவங்க ஒரு பெரிய அதிகாரத்துல இருக்கிறவங்க தான். அவங்களுடைய ப்ராப்ளமே என்னன்னா, வாரத்துல ஒரு நாள் மோஷன் போனாலே அது ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்க. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி மலச்சிக்கல் வருது அப்படின்னா அது பிசிக்கலான விஷயங்கள் மட்டும் கிடையாது. ஈவன் அது நம்மளுடைய மென்டல் ஹெல்த்ல ஏதாவது பிளாக் இருந்துச்சுன்னாலும் இந்த மாதிரி பிரதிபலிக்கும். அங்க மேடம் என்ன பண்ணாங்கன்னாக்கா, நான் இந்த மாதிரி சங்க பிரக்ஷலானா கொடுத்தேன், எனிமா கொடுத்தேன், அவங்கள ஃப்ரூ டயட்லயே வச்சிருந்தேன், நம்மளுடைய மசாஜ் சிகிச்சை, அரோமா சிகிச்சை இதெல்லாம் கொடுத்தா கூட அவங்களுக்கு வந்து அது ப்ராப்பராக கிளென்ஸ் ஆகவே இல்லை. கொடுக்கும் போதெல்லாம் கிளியர் ஆகும். ஆனா அது ரெகுலேட் ஆகுதா, டெய்லி அவங்கள போக வைக்க முடியுதா அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு ஸ்டிமுலேஷனை கொடுத்து கொடுத்து தான் கிளியர் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தேன். அவங்க கிட்ட நான் பேசும்போது, மேடம் எதுவா இருந்தாலும் அது ஃப்ரீயா பேசுங்க அப்படின்றத அந்த ஒரு யோக நித்ரா அப்படின்ற ஒரு டெக்னிக் மூலயமா அவங்க கிட்ட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த யோகி கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இதை கொடுக்கும் போது அவங்க வெளியே வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணதான் சொன்னாங்க. அந்த நேரம் அவரை பார்க்க முடியல, அவரை கேர் பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ அவர் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற, ஏன்னா அவங்க அவ்வளோ அவங்க அப்பாவை வந்து நேசிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து மனசை விட்டு அதை சொல்லி அவங்க அழுது அவங்க அந்த ஒரு பேசி முடிச்ச கொஞ்ச நேரத்தில் ஷி ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஏன் அப்படின்னா ஒரு லைட் வெயிட்டடா அவங்களுடைய சொன்னாங்க, செஸ்ட் எல்லாம் ஒரு மாதிரி லைட்டா இருக்கு, மைண்டே ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு. யூ ஒன்ட் பிலீவ், மறுநாள்ல இருந்து அவங்களுடைய மோஷன் வந்து ரெகுலேட் ஆச்சு. ஸோ எப்பவுமே மென்டல் பிளாக் இருக்குனாலும் மலச்சிக்கல் அதிகமா இருக்கும். நம்ம அதிகமா நார்சத்து உள்ள காய்கறிகள், பழங்கள் இது சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு ஸ்பூன் வெந்தயம், இது சால்யூபிள் ஃபைபருங்க. இது நமக்கு சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும், நமக்கு அந்த வயிறு குடல் ஓட்டத்தையும் அதிகமாக்கும். ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்க அதிகமா நார்சத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு கொலஸ்ட்ரால் எங்கேயுமே தங்காம அது
மலம் மூலியமா வெளியேறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ என்ன, நம்ம இந்த மாதிரி கீரையோ காய்கறிகளோ இல்ல பழங்களோ தானிய வகைகளோ இல்ல பருப்பு வகைகளோ இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபைபரே நமக்கு மலச்சிக்கலை சரி பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மசாஜ் சிகிச்சை அப்படின்றது நம்ம வயிறில் இப்போ ரொம்ப கான்ஸ்டிபேட்டடாக இருக்காங்க, இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி சிவியராக இருக்குது, நான் அன்னைக்கே அதை சரி பண்ணணும், ஒரே நாளில் சரி பண்ணணும் அப்படின்னா நல்ல வெது வெதுப்பான நல்லெண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. கொதிக்கலாம் கூடாது, நம்ம கையில் எடுத்து நம்ம தடவுற அளவுக்கு அந்த வெப்பம் இருந்தால் போதும். அது நல்லா தொப்புளை சுற்றி நம்ம ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அப்டோமன் மசாஜ் நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இது நமக்கு நல்ல அந்த மலச்சிக்கலை சரிப்படுத்தும். நம்ம இந்த மாதிரி மசாஜை பண்ணிட்டு கொஞ்சம் வெந்நீர்ல ஹாட் ஃபர்மெண்டேஷன் பேக் இருக்குல்ல, அந்த சுடுதண்ணியில ஒத்தரத்தை கொடுத்தோம் அப்படின்னாலும் அது அந்த மலத்தை இலக்கி நமக்கு அதை ஈஸியா எவாக்குவேட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நைட் அதே மாதிரி தான் நம்ம படுக்கும் போது வெந்நீர் குடிக்கணும்னு சொன்னேன். இது ரொம்ப இந்த மாதிரி எப்பவுமே உங்களுக்கு இருக்கு, அந்த மலச்சிக்கல் வருது அப்படின்னா ஒண்ணு பழங்கள் சாப்பிட்டுட்டு நம்ம படுக்கணும், இல்ல ட்ரிஃபலா பவுடரோ இல்ல கடுக்காய் தண்ணி, வெறும் கடுக்காயை மட்டும் ஒரு டம்ளர் வெந்நீர்ல ஒரு 1/4 ஸ்பூன் இதை போட்டு நம்ம கலந்து குடிச்சோம் அப்படின்னா இது காலையில நமக்கு மலம் இலகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஹார்ட்னஸ் இல்லாம நம்ம பாத்ரூம்ல ஸ்ட்ரெயின் பண்ணாம அது ஈஸியா கிளியர் ஆகிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.